ஹாய், என்டிஏ டெஸ்ட் சீரிஸ் மே 2026 ஃபார் சிஏ ஃபவுண்டேஷன் நம்ம எஸ்டர்டே லான்ச் பண்ணியிருந்தோம். அது ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் வந்து மெசேஜ் வாட்ஸ்அப் அண்ட் யூடியூப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை விளக்குற விதமாக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக எந்த பிளாட்ஃபார்மில் சார் டெஸ்ட் நடக்கும்? ஆக்சுவலாக என்டிஏ டெக் படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அந்த அப்ளிகேஷனில் தான் டெஸ்ட் நடக்கும். டெஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் நாங்கள் எப்படி சார் வந்து பார்த்தோன்னா பண்ணுறது? டெஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரூல்டு சீட்டில் ஆன்சர்ஸ் எழுதிட வேண்டியதான். ஒன்ஸ் அந்த நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதுனதுக்கப்புறம் கேம் ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணி திரும்ப அதே ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் காட்டும். அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிடலாம். சார் சொல்யூஷன் எங்களுக்கு இமீடியட்டாக கிடச்சிருமா? ஆமாம், நீங்கள் எழுதுகிற கொஸ்டின் பேப்பருக்கு சொல்யூஷன் இமீடியட்டாக கிடச்சிரும். நான் சொல்லியிருக்கேன், ஐசிஐ பேட்டர்னில் ஸ்டெப் மார்க்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சு நாங்கள் எவாலுவேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி உங்களுடைய சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எழுதின கொஸ்டின் பேப்பருக்கு சொல்யூஷன், அது போக அதில் எந்தெந்த ஸ்டெப்புக்கு நாங்கள் மார்க் அவார்ட் பண்ணுறோமோ அந்த மார்க் அலோகேஷனும் அந்த சொல்யூஷன்லேயே இருக்கும். இது எதுக்காக அப்படி கொடுக்கணும் அப்படின்னா, என்னென்ன ஸ்டெப்ஸை நம்ம விட்டுருக்கோம், எந்தெந்த ஸ்டெப்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கை மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் செல்ஃபாக ரியலைஸ் பண்ணி இமீடியட்டாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அடுத்த டெஸ்ட்டில் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் எழுதி முடிச்சதுலேருந்து ஒரு 7 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப உங்கள் ஆன்சர் ஷீட்டும் நாங்கள் எவாலுவேட் பண்ணி அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுவோம். அதிலே டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் பேப்பரில் நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்கன்றத டீட்டெயில்டு ஃபீட்பேக்கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். சார் எம்சிக்யூ டெஸ்ட் எப்படி சார் நடக்கும்? எம்சிக்யூ டெஸ்ட்டு என்டிஏ ஆப்லேயே நடக்கும். எம்சிக்யூ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களுடைய எவாலுவேட் பண்ணி அதோடைய மார்க்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும் எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும். அது போக நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்களோ தப்பு பண்ணதோடைய ஆன்சர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது கரெக்டோ அதுவும் வந்துடும் அதில். இது எப்போ வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் மே 2026 எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு எப்போ வேணால் வந்து பார்த்து அந்த தப்பை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்கா சார்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஐசிஐ எக்ஸாமுடைய ரிகர்சல் தான். அங்கே என்னெல்லாம் இருக்கோ இங்கே அது எல்லாமே இருக்குது. ஸோ தட் நெகட்டிவ் மார்க் இருக்குது 0.25 மார்க்ஸு. சாப்டர் வைஸ் டெஸ்ட் எவ்வளோ மார்க் சார்? ஃபுல் டெஸ்ட் எவ்வளோ மார்க் சார்? சாப்டர் வைஸ் டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 மார்க்ஸு, ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 மார்க்ஸு. சாப்டர் வைஸ் டெஸ்ட் 50 மார்க்ஸாக இருந்தாலும் ஐசிஐ பேட்டர்னில் தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், சாய்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்டர் வைஸ்க்கு மட்டும் 50, ஃபுல் டெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 100. அடுத்து இது எப்படி சார் ரெஜிஸ்டர் பண்ணுறது? நான் ஏற்கனவே என்டிஏவுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருந்தேன். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் என்னவோ அதை நீங்கள் கேட்டுக்கலாம். நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அவங்க கைட் பண்ணுவாங்க. 10 to 7 ஆஃபீஸ் டைம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா 944 ஒரு நம்பர் ஆரம்பிக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப், நீங்கள் எனி டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணுவாங்க. டெஸ்ட்டோட டைமிங் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக 2 to 5 தான் நம்ம டைமு, எக்ஸாம் டைமு. அதே தான் வந்து பார்த்தா இங்கேயும். பட் உங்களுக்கு அந்த டைம் கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கன்வீனியன்ட் டைம் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சரி பண்ணி கொடுப்பாங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.